சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் 23ஆம் தேதி தேர்தலை அணுக இருக்கிறாரு. அதாவது முதல் முறையாக ஃபேஸ் பண்ண இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே சங்கீதா அவர்கள் பேட்டி கொடுக்க போகிறாங்க, ஒரு செய்தி நிறுவனத்தில் வரப்போகுது, ஒரு சேனலில் வரப்போகுது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அது வரவில்லை. அது தள்ளி போகிறதா, சமரசம் ஆகிட்டாங்களா, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சங்கீதா மிரட்டப்பட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையா சார்? பிரபல யூடியூபருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க சங்கீதா. பேட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அது நம்ம தான் முதல்ல பேசியிருந்தோம். சங்கீதா ஒரு 2 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்காங்க. விஜயை பற்றின பல விஷயங்கள் அந்த பேட்டியில் சங்கீதா சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தான் ஓப்பன் பண்ணோம். பேட்டி எடுத்தது உண்மை, பேட்டி கொடுத்தது உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இந்த பேட்டி வெளியில் வரப்போகுது, இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க சங்கீதான்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ரொம்ப முக்கியமான ஒரு பெண் விஐபி, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், அவங்கள சங்கீதாட்ட அனுப்பிச்சு இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேட்டி தேவையில்லை, அந்த பேட்டியை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள், அந்த பேட்டியை வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த பெண் விஐபிட்ட சொல்லி கேட்டதுனால அவங்க போய் சங்கீதாட்ட நேரடியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கணவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக 28 வருஷம் இருந்திருக்கிறீங்க, 2 குழந்தைங்க இருக்குது, இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைன்னும் போது நீங்கள் குடும்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, அது சரி. ஆனால் இப்போ ஒரு பேட்டி அவரை பற்றி டீஃப்ரேம் பண்ணுற மாதிரி நீ கொடுத்து அது வெளியில் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய பின்னடைவாக இருக்கும். அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இப்போதைக்கு அந்த பேட்டியை வெளியிட வேண்டாம், நீங்கள் கொடுத்துருக்கதா சொல்கிறார் உங்கள் கணவர், கொடுத்துருந்தா அதை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால சங்கீதா சரி நான் அந்த பேட்டியை வெளியிட வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அந்த பேட்டி வெளியே வராமல் இருக்குது. அவங்க சங்கீதா யாருக்கும் பயப்படுறவங்களாம் கிடையாது. அவங்க எப்படின்னா 2021 ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதை அவங்க கடந்து அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிச்சுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டாங்க. தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது பல விஷயங்களை அரசியலுக்கு வந்திருக்கார் விஜய்னும் போது அவங்க சொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு. இப்போ மிரட்டப்பட்டாரா சங்கீதா? அது அப்படி வாய்ப்பு இருக்கா? சங்கீதாவில் யாரும் மிரட்ட முடியாதுங்க. யார் சங்கீதாவை மிரட்ட முடியும்? அது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லண்டன் சிட்டிசன், அவங்க பின்புலம் யாருக்கும் தெரியாது. அதாவது சொர்ணலிங்கம்னு அவங்க அப்பாவே பார்த்திங்கன்னா பெரிய தொழிலதிபர், பெரிய செல்வந்தர். விஜய சங்கீதா கல்யாணம் பண்ண அந்த காலகட்டத்தில் விஜயை விட பல மடங்கு சொத்துக்கு அதிபதியாக இருந்தவங்க தான் சங்கீதா. இதுதான் உண்மை. ஒரு ரசிகையாக விஜயை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஒரு நேசிப்பு, ஒரு அன்போடு தான் அந்த திருமணம் நடந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. விஜயோடைய மனைவியாக பல பொது நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துருக்குறாங்க. 2 குழந்தைங்கள்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ நான் ஒரு நடிகை தான் எங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு காரணம்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழல் இது ஏற்படும்னு சங்கீதா எதிர்பார்க்கவே இல்லை. விஜய்க்கு எதிர்ப்பாகவே நம்ம திரும்ப வேண்டி இருக்கோன்னு சங்கீதா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி சங்கீதா அவங்க எப்படின்னா ஒரு விளிம்பில் அவங்க தள்ளப்பட்டாங்க. அதான் உண்மை. இனி வேறு வழியே இல்லைன்னும் போது தான் இந்த விவகாரத்து வழக்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்கள மிரட்டுறதுக்கெலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் ஆகாமல் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்ப்பாங்க. மத்தியஸ்தமாக சில பேர் இருப்பாங்க. அவங்க பண்ணுறக்கூடிய வேலைகள் தான். அப்படி அவங்க கேட்டுக்கிட்டதின் பேரில், அதாவது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதியும் விஜய் அந்த பெண் விஐபிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தேர்தலெலாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு அமைதியான சூழல் உருவானதுக்கப்புறம் சங்கீதா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கீதாவுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்னு அவர் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டார். சங்கீதாவுமே இனி போராடி பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கால சூழ்நிலைக்கு அவங்களுமே வந்துட்டாங்க. அப்படின்னும் போது சங்கீதா அவங்களுக்கு ஜீவனம்சம், அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு நியாயமான முறையில் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி விஜய் கொடுத்துருக்கிறாரு. அதை சொன்னதுக்கப்புறம் தான் சங்கீதா அமைதியாக இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த விவகாரத்தில் சங்கீதா அவர்கள் 20ஆம் தேதி பொதுவெளியில் வருவாங்க, அல்லது தோன்றுவாங்க, சில விஷயங்களை பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதற்கான வாய்ப்புகள் வேறு இருக்கா? பேட்டி இல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு எதுவும் இருக்கா? 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா விஜய்
மேலே சங்கீதா போட்டு அந்த விவகாரத்து வழக்கு வந்து அன்றைக்கி வருது. விவகாரத்து வழக்கை தவிர வேறு அன்றைக்கி ஒன்றும் இப்போ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பல பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த வழக்கு வர நேரத்தில் சங்கீதாவும் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க, விஜய் பற்றின சில விஷயங்களை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேட்டி அது வரவிடாமல் நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது வந்து சங்கீதாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது அது வேண்டாம் அப்படின்னும் போது சரி அப்படின்னு ஒத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 20ஆம் தேதி வந்து சங்கீதா மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதா எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சங்கீதாவுக்கு அந்த நியாயம் கிடைக்கல, எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னபடி அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலை அப்படின்னா அந்த சூழ்நிலையில் வந்து சங்கீதா மறுபடியும் வாய் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ அன்றைய தினம் விஜய் அவர்கள் வருவாரா? இல்லை, எலெக்ஷன் பொதுவாக குடும்ப நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து சங்கீதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆரம்பகட்ட நிலையில் தான் அந்த வழக்கு இருக்குது. ஸோ வந்து விஜய்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, அதாவது ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. விஜய் வந்து நேரடியாக இந்த சூழ்நிலையில் ஆஜராகணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய வழக்கறிஞர் வந்து ஆஜரானால் போதும். அடுத்தடுத்து வந்து விஜய் ஆஜராகாமே தள்ளி போட முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது குடும்ப வழக்கு, குடும்ப நீதிமன்றத்தில் வர வழக்கில் மனைவி வழக்கு தொடுத்திருக்காங்கன்னும் போது கணவன் நிச்சயமாக ஆஜராகத்தான் செய்யணும். அந்த முதல் கட்ட வழக்கு சூழ்நிலையில் என்ன ஆகும்னா 2 பேருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எப்படியாவது வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதுலேயும் உங்களுக்குள்ள சமாதானம் ஆகாது அப்படின்னதுக்கப்புறம் தான் இந்த மெயின் வழக்கே வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மெயின் வழக்கு எவ்வளோ நாள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வழக்கு இல்லாமலே இந்த விஷயத்தை முடிச்சிடலான்னு சொல்லி சங்கீதாவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அது கூடிய சீக்கிரமே இந்த வழக்கு முடிஞ்சிடும். ஏன்னா விஜயுமே எப்படின்னா இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் திரிஷா திருமணம் விரைவில் சார், அது நம்ம அந்த நடிகை, நமக்கு அந்த நடிகையோட விஜய் வந்து உலா வந்துட்டு இருக்காருலாம் நமக்கு தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அதை நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த திருமணம் அது திருமணத்தில் தான் முடிய போகுது. இந்த முதல் வாழ்க்கையை முழுக்க தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நடிகையோட சேர்ந்து வாழணும்னு விஜய் ஆசைப்படுறதா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு இருந்துச்சுன்னா அந்த திருமணத்துக்கு அது தடையாக இருக்கும். ஏன்னா ஒரு முதல் மனைவி இருக்கும்போது அந்த விவாகரத்து ஆகாமல் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஜய்க்கு அந்த இடத்துல இமீடியட்டாக அதை வந்து இந்த வழக்கை முடிக்கணும், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு விவாகரத்து வாங்கிட்டு வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட உண்மையான தகவல் தான். சரி, பெரம்பூர் வீடு வாசல்களில் விசில் இருக்குது, விசில் கோலங்கள், விஜய் வீடுதோறும் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வந்து அவருக்கு முக்கியமான நெருக்கமான வந்து இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் நினச்ச மாதிரி சீஃப் மினிஸ்டராக வரவே முடியாது அப்படின்னு வந்து அழுத்தமாக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது விஜய்க்குமே வந்து எலெக்ஷன் நெருங்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ 234 33 தான் அவங்க போட்டிடுறாங்க. 33 தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வு செய்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. ரொம்ப சிக்கலான ஒரு சவாலாக இருந்துச்சு. அது யாரையோ பொறுக்கி போட்டு பல கட்சிகள்லேருந்து வேட்பாளர்களை கொண்டு வந்து போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய்க்கு போயிருக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 4 சீட்டு தாவேகா வந்து ஜெயிச்சா அது பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு தகவலாக போயிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா, ஒன்று விஜய், ஒன்று ஆதவர்ஜுனா, ஒன்று வந்து இந்த காரைக்குடியில் இருக்கிற பிரபு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். இந்த 4 பேரில் யாராவது 1-2 பேர் தோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் ஒரு 2-4 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அவர் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகல. அப்படி இருக்கும்போது பெரம்பூர்லேயுமே வந்து விஜய் தோற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக வந்து தெருவாக வீடாக போய் வந்து எல்லா வேட்பாளர்கள் மாதிரி விஜய் ஓட்டு கேட்கலைன்னா நிச்சயமாக அவருக்கு அந்த ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து பெரம்பூர்லேயும் ஏற்பட்டிருக்கு. அங்கே நிற்கிறார் இல்லையா, அதாவது டிஎம்கே கேண்டிடேட் ஆர்டி சேகர், அவர் வந்து அங்கே லோக்கலில் செல்வாக்கான ஆள், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவர். அப்படி இருக்கும்போது அவருடைய பிரச்சாரத்துக்கு ஓரளவுக்காவது விஜய் ஈடு கொடுக்கலைன்னா அங்கேயுமே தோல்வி அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் விஜய் என்ன பண்ணார், இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னோடனே தனியாக வந்து வீதியாக இப்போ நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அதாவது கேரவனுட்டே இறங்க மாட்டார். அது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உடனே கேரவனுக்குள்ளே போயிடுவார், கேரவனில் ரெஸ்ட் எடுப்பார், எல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் அதாவது அரசியல் அப்படின்னா இதுதான்,
இதுதான் விஜய் கிட்ட ஆரம்பத்துலேருந்தே எதிர்பார்த்தாங்க. அது விஜய் செய்யவே இல்லை. ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போனார்னா 4 நாள் லீவ் எடுத்துக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடலூரில் கொடுக்கப்பட்ட அனுமதி அதுக்கு போகாமல் ரத்து பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி தான் விஜய் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இப்போ அவருடைய தொகுதியில் தோல்வி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவர் இப்போ வந்து பெரம்பூருக்கு வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பெரம்பூரில் எப்படியாவது வெற்றி நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முயற்சியில் வந்து விஜய் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் தோல்வி பயம்தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெரம்பூர் தெருவில் வந்து நிறுத்தியிருக்கு. அதையும் திமுக தடுக்குதுங்கிறாரு சார். எதையுமே வந்து டிஎம்கே வந்து தடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதாவது நீங்கள் சவால் எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வந்தீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்ட சவாலை வந்து ஜெயிக்கிற மாதிரியான உழைப்பை நீங்கள் போடுறீங்களா அப்படின்னா அதை நீங்கள் போடல. இன்றைக்கி இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுமே வயதில் மூத்தவங்க, ஸ்டாலின்லேருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தீவிர அரசியல் பிரச்சாரத்தில் இருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அரசியல் பிரச்சாரம் எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னும் போது விஜய் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான ஒரு அரசியல் வாழ்க்கையை தான் வந்து அவர் மேற்கொண்டுட்டு இருக்கார் இது வரைக்கும். சினிமா அதில் உங்களுக்கு எப்படின்னா ஒரு நடிகனை உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு 400 பேரோட உழைப்பு தேவை. எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து உங்களை வந்து ஒரு ஸ்டாராக உயர்த்தி நிற்க வச்சிடுறாங்க. அது சினிமா உழைப்பு வேறு, அதுவும் கடுமையான உழைப்பு தான், ஆனால் அது வேறு. ஆனால் அரசியல் உழைப்புங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை. மக்களோட மக்களாக நீங்கள் வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அரசியலில் இருக்குன்னும் போது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இந்த அரசியலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது வந்து விஜய் இது வரைக்கும் செய்யவே இல்லை. உழைப்பு, அந்த உழைப்பு வந்து அரசியலில் வந்து விஜய் போடவே இல்லை. இப்போ தான் பெரம்பூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வராமே தான் இருந்தார். இன்றைக்கி நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னும் போது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பெரம்பூருக்கே இப்போ வந்திருக்காரு. ஸோ ஒரு பிரச்சார நேரத்தில் தான் பொதுவாக வேட்பாளர்களை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. பிரச்சாரத்துக்கே விஜய் போக மாட்டேங்கிறாருன்னும் போது ஒருவேளை வெற்றி கிடைச்சிருச்சுன்னா எங்கே போவார், எப்படி விஜய் சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி விஜய்க்கு மட்டும் இல்லை, அவருடைய வேட்பாளர்கள், அவருடைய கட்சியை சார்ந்த எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் விஜய் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பரீட்சைக்கு படிக்காமே ஒரு மாணவன் பரீட்சை எழுதினான்னா அவனுக்கு என்ன மார்க் கிடைக்குங்கிறது வரப்போகிற இந்த 26 எலெக்ஷன் விஜயினுடைய அந்த ரிசல்ட்டு விஜய்க்கு நிச்சயமாக அது வந்து பாடம் புகட்டும். அதுக்கப்புறமாவது ஒரு அரசியல்வாதி விஜயை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், ஆல்ரெடி படம் லீக் ஆகி கலெக்ஷன் போச்சு, இப்போ எலெக்ஷனும் போகுதாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.